இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான மூவி பார்க்க போகிறோம். வாங்க டிலே பண்ணாமல் ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஸ்டார்டிங்கில் ஒரு ஆக்சிடென்ட் சீனை தான் காமிக்கிறாங்க. கூசி ஒரு டாக்டராக இருக்கான். ஸோ அங்கே வந்திருக்கும் போது அங்கே டூன்னு ஒரு சின்ன பொண்ணுக்கு ஆக்சிடெண்ட் ஆகிருக்கு. லினன்ற லேடி ப்ளீஸ் என் பிள்ளைய காப்பாற்றுங்கன்னு சொல்லிட்டு அங்கே அவன்ட்டு கேட்கும்போது அவங்க ஒய்ஃப் அங்கே கால் பண்ணுறாங்க. நான் வந்து ஒர்க்கில் பிஸியாக இருக்கேன், எதுக்கு எடுத்தாலும் ஏன் இப்படி கால் பண்ணி தொல்லை பண்ணிட்டுருக்க அப்படின்ற சொல்லிட்டு கோவப்பட்டதுமே அங்கே உள்ள ஆக்சிடெண்ட் ஆகி பக்கத்தில் மாட்டிட்டுருக்கிறது வேறு யாரும் கிடையாது, அவனோட ஒய்ஃப் தான். அவள் தான் நம்மளோட ஹீரோயின் நோவாவுமே. இப்போ வாங்க, குழந்தைக்கு ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு, குழந்தை ரொம்ப சீரியஸாக இருக்கா அப்படின்றத சொல்லிட்டு இருக்காங்க. நீ இப்போ பிள்ளைய உன்னோட சீல்டை யூஸ் பண்ணிட்டு இருக்கியா, எனக்கு நல்லாவே தெரியும் நீ போய் சொல்லிட்டு இருக்கன்னு. நீ பர்த்டே செலிப்ரேஷன் பண்ணுறதுக்கு கூட சேர்ந்து ஷாப்பிங் பண்ண வர சொல்கிறியான்னு சொல்லி கேட்கும்போது நீங்கள் ஏன் புரிஞ்சிக்க மாட்டீங்க, நம்மளோட பொண்ணு டேங்க்கு ரொம்ப முடியாமல் இருக்குது ப்ளீஸ் அப்படின்ற செட்டு கூப்பிட்டா இவன் இங்கே கட் பண்ணி விட்றான். அப்பாங்க பார்த்தா அம்மா நான் வந்துட்டு இறந்து போயிடுவேன் அம்மா அப்படின்ற செட்டு புலம்பும்போது ப்ளீஸ் யாராச்சும் காப்பாற்றுங்கன்னு சொல்லிட்டு அங்கே கத்திட்டு இருக்கும்போது அப்போ அங்கே கூசி ஆளுங்க எல்லாருமே வந்ததுமே சரி ஓகே நீங்கள் இதுக்கப்புறம் இந்த பிள்ளைய பார்த்துக்கோங்க, நான் இப்போ போகிறேன்னு சொன்னால் உடனே எங்கள் காலை பிடிச்சிட்டு என்னை காப்பாற்றுங்கன்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு கெஞ்சிட்ருக்காங்க. ஸோ இவ உடனே அந்த பிள்ளையை தூக்கிட்டு போனால் அங்கே எதிர்த்தாப்புல தான் ஆக்சிடென்ட் ஆகி அங்கே நம்ம ஹீரோயின் கிடைக்கா. பிள்ளையுமே உயிருக்கு போராடிட்டுருக்காங்க. பட் ஆனால் அங்கே வந்துட்டு காப்பாற்ற ஆள் இல்லாமல் இருக்காங்க. பிறகுமே ஹீரோயின் எப்படி அங்கே கஷ்டப்பட்டு பிள்ளைய ஹாஸ்பிட்டலில் கொண்டு வந்து சேர்த்துடா. தயவு செஞ்சு என்னோட பிள்ளையை காப்பாற்றுங்க அப்படின்ற சொல்லிட்டு அவங்க ரொம்பவே கத்திட்டு அழுதுட்ருக்கா. நர்ஸ் தயவு செஞ்சு நோவா நீங்கள் கொஞ்சம் அமைதியாக இருங்கன்னு சொல்கிறாங்க. இப்போ அந்த பொண்ணுக்கு ரொம்பவே கண்டிஷன் சரியில்லாமல் இருக்குது. அப்போ அங்கே டாக்டர் வெளியே வந்து பிள்ளையோட நிலைமை சரியில்லைம்மா, அவளுக்கு வந்து பிளட் இப்போ தேவைப்படுது, பிளட் இங்கே இல்லைம்மா, நீங்கள் வந்து ஏற்பாடு பண்ணுறீங்களான்னு சொன்னதுமே சைல்டோட அப்பாவுக்கு வந்து சேம் பிளட் தான் சொல்லிட்டு அங்கே அந்த கூசிக்கு தான் அவள் கால் பண்ணிச்சேக்கா. ஸோ அவன் அப்படியே அங்கே தூங்கிட்டு இருந்தா. இந்த லின்னை பார்த்தா ஹாப்பி ஆகிட்டு உள்ளே வர்றா. அங்கே அவள் பொண்ணை பார்த்துட்டு அங்கே அவனோட ஃபோன் அடிக்கவுமே என்ன அவன் பொண்டாட்டி ஃபோன் பண்ணிட்டுருக்காங்களா அப்படின்ற சொல்லிட்டு இவன் உடனே எங்கள் ஃபோனை கட் பண்ணி விட்டுட்டு ரீச் ஆகாத மாதிரி பண்ணிடுறா. இங்கே ஹீரோயின் அழுதுட்டு தயவு செஞ்சு நீ என்ன பண்ணிட்டுருக்க, ஃபோன் எடு, நம்ம பிள்ளைக்கு உன் பிளட்டு தேவைப்படுது, இல்லை நான் புள்ள செத்து போயிடுவா அப்படின்ற சொல்லிட்டு அவள் ரொம்ப அழுதுச்சேக்கா. கடவுளே நான் இப்போ என்ன பண்ணுவேன்னு சொல்லிட்டு அப்போ டாக்டர் வந்து எங்களை மன்னிச்சுக்கோங்கம்மா, நீங்கள் வந்துட்டு பிள்ளைய ஒரு தடவை ஃபைனலாக பார்த்துக்கோங்கன்னு சொன்னதுமே அவள் கெஞ்சிரா என் பிள்ளைய எப்படியாச்சும் காப்பாற்றுங்கன்னு சொன்னதும் நாங்கள் என்ன பண்ணுறது, அவ்வளோதான் முடியாதுன்னு சொல்லிடுறாங்க. ஹீரோயின் ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுட்டு டங் என்னாச்சுடா உனக்கு அப்படின்ற சொன்னதும் அம்மா நான் என்ன செத்து போக போகிறேன்னான்னு சொன்னதும் அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா அப்படின்றத அவள் சொல்கிறா. வந்துட்டு கீழே போட்டனேம்மா அப்பா கோவப்படுவாரான்னு சொன்னதும் அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுடா, கண்டிப்பாக நீ வந்துட்டு நல்லா இருவ அப்படின்ற சொன்னதும் அம்மா நான் அப்பாட்ட ஒரே ஒரு தடவை பேசணும், நீங்கள் ஃபோன் பண்ணுங்கன்னு சொன்னதுமே ஹீரோயின் திரும்ப ஃபோன் பண்ணி வச்சுக்கா. ஸோ பட் அங்கே ஃபோன் ரீச் ஆகாமல் இருக்கவுமே என்ன பண்ணிட்டுருக்க கூசி, வேமா ஃபோன் எடு, பிள்ளைக்கு ரொம்ப முடியாமல் இருக்குது அப்படின்ற சொல்லிட்டு அவங்க அழுதுச்சுக்கா. அந்த பொண்ணு அம்மா எனக்கு ரொம்ப பயமாக இருக்குமான்னு சொல்லிட்டு இருக்கும்போதே அப்படியே கண்ணுக்கு முன்னாடியே உயிர் போயிடுது. அவள் கடவுளே ஏன் என்னை இப்படி பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவங்க கத்தி அழுக ஆரம்பிச்சிடுறா. ஸோ அவங்க ஒரு அமேஸ்மெண்ட் பார்க்கு தான் நெக்ஸ்ட் சீனில் நம்ம ஹீரோயின் வந்திருக்கா. அங்கே குழந்தை வந்துட்டு ட்ரா பண்ணிட்டு இருந்திருக்கா. அம்மா அப்பா நீங்கள் நானே எல்லாருமே சேர்ந்து அமேஸ்மெண்ட் பார்க்கு போகணுமான்னு சொல்லிட்டு அங்கே ஆசையாக பேசியிருந்திருக்கா. கண்டிப்பாக அப்பா கூட சேர்ந்து போகலான்னு சொல்லும்போது ஹீரோயின் இப்போ பார்த்தா அந்த பொண்ணு வரைஞ்ச அந்த ட்ராயிங்கை வச்சு பார்த்துட்டு இருந்தா. ஸோ அங்கே பார்த்தா அந்த லின் அவளோட பொண்ணு டூட்டோட வர்றா. ஏய் நீ என்ன இங்கே பண்ணிட்டுருக்கா அப்படின்ற சொல்லிட்டு ரொம்ப இன்சல்ட் பண்ணிட்டுருக்கா. அப்போ அங்கே அந்த குட்டி சாத்தானை பார்த்தா ஆன்ட்டி நீங்கள் அழுகும்போது பார்த்தா ரொம்ப அக்லியாக இருக்கீங்க, நீங்கள் அங்கிள் கூசியை விட்டு ஏன் போய் தொலைய மாட்டீங்கன்னு சொல்லிட்டு திமிரா பேசிகிட்டு இருக்கா. ஸோ அப்போ அங்கே அவன் அந்த பிள்ளைக்கு வந்துட்டு டாய்ஸ் எல்லாம் வாங்கி கொடுத்ததுமே ஹீரோயின்றாங்க அங்கே இருக்கிறத பார்த்துட்டு இவன் சாக்காய் போயிடுறான். இப்போ அங்கே நீ என்னங்க பண்ணிட்டுருக்கா அப்படின்ற செட்டி கேட்டதும் நீ என்னங்க பண்ணிட்டுருக்கா அடுத்த ஒரு பிள்ளையோட சேர்ந்து சொன்னதுமே அந்த பொண்ணு வந்துட்டு பாவம்ப்பா அடிபட்டுருச்சு, ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, அவளுக்கு வேற யாரும் இல்லை, நான் ஹெல்ப் பண்ணுறதுக்காக தான் கூட்டிகிட்டு வந்திருக்கேன், நீ எதுவும் தப்பாலாம் வந்துட்டு புரிஞ்சுக்காத, சரி டேங் என்ன பண்ணிட்டுருக்கான்னு சொன்னதும் டேங் வரல அப்படின்றத சொல்லும்போது நீ எனக்கு வந்து ப்ராமிஸ் பண்ணி கொடுத்ததெல்லாம் உனக்கு ஞாபகம் இருக்கான்னு சொன்னதுமே எல்லாமே எனக்கு ஞாபகம் இருக்குது, நம்ம பர்த்டேவை பிள்ளையோட சேர்ந்து ஹாப்பியாக கொண்டாடலாம் அப்படின்றத சொன்னதும் ஒரு அப்பாவை நீ என்றைக்குமே கரெக்டான ஒரு பர்சனே கிடையாது, நீ கரெக்டாக இருந்தால் பிள்ளைக்கு வந்துட்டு ஆசையாக கூட சேர்ந்து வந்திருப்ப, அவளுக்கு பண்ணி கொடுத்த ப்ராமிஸுமே உனக்கு ஞாபகம் இருந்திருக்கும், பட் அடுத்தவ பொண்ணுக்கும் அடுத்தவளோட குடும்பத்துக்கும் நீ வந்து பியாரிட்டி கொடுக்குறியான்னு சொன்னதும் அந்த டூட்டு பார்த்தா ஏய் ஒழுங்காக பேசுன்னு சொல்லிட்டு அவ்வளோ திமிரா பேசிகிட்டு இருக்கா. ஸோ அப்பாங்க நீ வந்து தப்பாக புரிஞ்சிட்ருக்காது, அவள் என்னோட நல்ல ஃப்ரெண்டு மட்டும்தான், பட் என் மனசில் நீயும் நம்ம பொண்ணு மட்டும்தான் இருக்கு
இருக்கிறீங்க அப்படின்ற சைட்டு அவன் பேசிகிட்டு இருக்கான். தயவு செஞ்சு நாளைக்கு கண்டிப்பாக நான் வந்துடுறேன், நீ பர்த்டேவை செலிப்ரேட் பண்ணலான்னு சொன்னதும் சரி ஓகே நாளைக்கு காலையில் 9 மணிக்கு நீ மறந்துடாம வந்துரு அப்படின்ற சொன்னதுமே நான் இந்த டைம் வந்து மறக்காமல் இருப்பேன்னு சொல்லிட்டு இருக்கான். உடனே ஐ திங்க் வந்துட்டு போகணும்னு நினைக்கிறேன், ரொம்ப டைம் ஆயிடுச்சுன்னு அவன் சொன்னதும் சரி வா நம்ம போகலான்னு சொல்லிட்டு பொண்டாட்டியை விட்டுட்டு அவளோட சேர்ந்து அவன் போயிட்டுருக்கான். ஸோ நெக்ஸ்ட் டே பார்த்தாங்க ஃபியூனலுக்கு தான் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. அவங்க பிள்ளையோட பாடியை பார்த்துட்டு அவள் ரொம்ப அழுதுச்சுக்கா. அம்மா அவள் மன்னிச்சிடுறான்னு சொல்லிட்டு அவள் அழுகும்போது அங்கே இருக்க எல்லாருமே ஃபியூனல் 9 மணிக்கு ஸ்டார்ட் ஆக போகுதுன்னு சொன்னாங்க. பட் மணி 9:30 ஆயிடுச்சு, இன்னுமே ஸ்டார்ட் ஆகலையேன்னு சொல்லும்போது இல்லைப்பா அவங்க அப்பாக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற சொன்னதும் இது என்ன ஜென்மம் இவன், அப்படி என்ன ஒர்க் வந்து ரொம்ப பிஸியாக இருக்கான், பெரிய டாக்டராக ஒர்க் பண்ணுறானோ, பெத்த பொண்ணை விட இம்பார்ட்டனா அப்படின்ற சொல்லிட்டு கோவப்படுறாங்க. ஃபியூனலை கூட வராமல் இருக்கான்னு சொல்லிட்டு ஸோ ஹீரோயினோட அம்மா அவன் கண்டிப்பாக வரமாட்டாம்மா, நீ வந்துட்டு இப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணேன்னு சொன்னதும் அப்பா இல்லாமல் எப்படிமா இன்கம்ப்ளீட் ஆகும்னு சொல்லிட்டு அவள் ரொம்ப ஃபீல் பண்ணிச்சேக்கா. ஸோ அதுக்கப்புறம் அங்கே வந்துட்டு கால் அவன் பண்ணதுமே எங்கே நீ வந்துட்டுருக்க அப்படின்ற சொல்லிட்டு கேட்டதும் இல்லை எனக்கு இப்போ வர்றதுக்கு டைம் ஆயிடுச்சுப்பா, இல்லை இன்னைக்கு என்ன முடியாது அப்படின்ற சொன்னதுமே நீ என்ன பேசிகிட்டு இருக்க, உன்னால் இன்றைக்கி கூட வர முடியாதான்னு சொன்னதும் நீ வந்துட்டு டேங்க்ட்ட சொல்லிடு, என்னால் முடியலை, அந்த பொண்ணுக்கு பாவம் ஓட முடியல, ஹாஸ்பிட்டலில் வச்சுருக்கேன்னு சொல்லிட்டு அவன் ஃபோனை கட் பண்ணிடுறான். அம்மா என் பிள்ளைக்கு வந்துட்டு நான் தான் அப்பா அம்மா எல்லாமே, நீங்கள் வந்துட்டு இப்போ ஸ்டார்ட் பண்ணுங்க சொல்லிடுறா. ஸோ அங்கே அந்த அந்த 2-2 கொண்டு வந்து வேணுக்குனே ஹாஸ்பிட்டலில் படுக்க வச்சுட்டு அந்த பிள்ளையுமே வந்துட்டு பயங்கரமான வந்துட்டு கிரிமினலாக தான் வளர்ந்து வந்துட்டுருக்கு. யாரனாலும் வந்துட்டு அப்படியே வந்து அப்பாவாகிறதுக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்கு. இப்போ இங்கே என்ன உங்கள் வீட்டில் வந்து கோவப்பட்டாங்களான்னு சொல்லிட்டு இவன் நல்லவ மாதிரி நடித்ததுமே இல்லை கோவலா படலாம் அவள் புரிஞ்சுக்குவான்னு சொல்லிட்டு பேசும்போது இவனுக்கு நெஞ்சலாமல் ஐயாவுக்கு வலிக்குதாமா. அப்போ அங்கே என்னாச்சு உங்களுக்கு அப்படின்ற சொன்னதோ என்னாச்சுன்னு தெரியல திடீர்னு இப்படி ஆயிருக்கு அப்படின்ற சொல்லும்போது நீங்கள் ரெஸ்ட்டே எடுக்காமல் இருக்கீங்க அதனால தான் இப்படி ஆயிடுச்சுக்கு, நீங்கள் கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்கன்னு சொன்னதும் உடனே 2-2 ப்ளீஸ் அங்கிள் எனக்கு நீங்கள் கதை சொல்லுவீங்களான்னு சொன்னதும் கண்டிப்பான்னு சொல்லிட்டு அவளை அங்கே கொஞ்சிட்டு இருக்கான். ஸோ இங்கே பிள்ளைக்கு இங்கே ஃபியூனல் நடந்துட்டுருக்கு, அவன் கட்டின பொண்டாட்டி எங்கள் கதறிட்டுருக்கா பிள்ளை இழந்துட்டு. பட் அடுத்தவன் பெற்று விட்டதுக்கு அப்பாவாக ட்ரை பண்ணிட்டு அங்கே வெக்கமே இல்லாமல் அதை கொஞ்சிட்டு உட்காந்துட்ருக்கான். நைட்டு பார்த்தா வெக்கம் இல்லாமல் அங்கே கேட்க வாங்கிக்கிட்டு வீட்டுக்கு வரான். அப்போ அங்கே டேங் அப்போ அங்கே அப்பா என்ன வேணும் உனக்குன்னு சொல்லிட்டு கேட்கும்போது அப்பா எனக்கு வந்து ப்ராமிஸ் பண்ணி கொடுப்பீங்களா, என் கூட சேர்ந்து நீங்கள் பர்த்டேவை செலிப்ரேட் பண்ணுவீங்களா அப்படின்ற சட்டி கேட்டதுமே கண்டிப்பாட்டா அப்படின்றத சொல்லிட்டு 2 பேருமே சேர்ந்து அங்கே ஹாப்பியாக பேசியிருந்துருக்காங்க. ஸோ இங்கே பார்த்தா நம்ம ஹீரோயின் இதுக்கப்புறமே அந்த கேவலமானவன் கூட சேர்ந்து நான் இருக்க மாட்டேன், நீ எனக்கு டைவர்ஸ்க்கு ஏற்பாடு பண்ணி கொடுன்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. ஸோ அது எல்லாமே நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டு ஜியாங் தான், நீ கண்டிப்பாக நான் வந்து எல்லாமே உனக்கு பர்ஃபெக்டாக பண்ணி கொடுக்குறேன், இந்த மாதிரி ஒரு ஜென்மத்தோடு நீ இதுக்கப்புறம் வாழ வேணாம், உன் குழந்தைக்கு நடந்ததுக்கு நம்ம கண்டிப்பாக ஜஸ்டிஸ் வாங்கலான்னு சொல்லிட்டு பேசிட்டு சைன் பண்ண சொல்லிட்டு இருக்கான். ஸோ அப்போங்க பார்த்தா அங்கே அவள் அதை பார்த்துட்டு ஓ நீ இப்போ இவன் கூட சேர்ந்து சுற்றிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு அவன் எனக்கு கால் பண்ணிவிட்டு உன் பொண்டாட்டி வந்துட்டு இப்போ வேற ஒருத்தன் கூட சேர்ந்து ரொம்ப க்ளோஸாக இருந்துட்டுருக்காப்பா, நீ வந்து பாரு அப்படின்றத சொல்லிட்டு அங்கே ரொம்ப கேவலமாக வந்துட்டு ஏற்றி விடுறா. உள்ளே வந்துட்டு என்னமோ வந்து நீ மாதிரி அங்கே நீ எல்லாம் இப்படி வந்துட்டு வெக்கமா இல்லை அடுத்தவங்க கூட சேர்ந்து இப்படி சுற்றிட்டு இருக்கன்னு சொல்லிட்டு அங்கே வந்து அசிங்கப்படுத்தினதும் வாயை போய் க்ளீன் பண்ணு, தேவையெல்லாம் பேசாத, அவன் என்னோட ஃப்ரெண்டாகவே டைவர்ஸ்க்காக எனக்கு ஹெல்ப் பண்ணுறான்னு சொன்னதும் ஓ ஃப்ரெண்டா டைவர்ஸ் பண்ண போறியா அப்படின்ற சட்டி கேட்டதும் அப்போ அங்கே அதை கேட்டுட்டு நம்ம ஜியாங் நீ மரியாதையோடு இங்கேருந்து கிளம்பி போயிரு, உனக்கு இந்த குடும்பத்துக்கு என்ன சம்மந்தம்னு சட்டி கேட்டதுமே லாயர் மாதிரி எனக்கு என்னமோ தெரியலையே அப்படின்ற சைட்டு ரொம்ப இன்சல்ட் பண்ணி பேசிட்டு இருக்கா. ரெண்டாவது 30 வயசு வரைக்கும் நீ கூட சேர்ந்து இருந்துட்டு அதுக்கப்புறம் பூசியை கழட்டி விடுவியா, நீ அப்படின்னா முதவே அவரை மேரேஜ் பண்ணாமல் இருந்திருக்கணும்னு சொல்லிட்டு பெரிய நல்லவ மாதிரி எங்கே பேசிட்டு இருக்கா. ஸோ அப்பாங்க ஒன்றை மாதிரி டிஸ்கஸ்டிங்காக வந்துட்டு யாரும் இருக்க மாட்டாங்க, நீ ஒரு கேவலமான ஜென்மம், அதே மாதிரி அந்த கூசி மாதிரி உள்ளான பர்சன் கூட சேர்ந்து யாராலே வாழ முடியாதுன்னு சொன்னதும் எனக்கு நல்லாவே தெரியுமே நீ இப்போ ரொம்ப நல்லவ மாதிரி நடிச்சிட்டு இருக்கியா அப்படின்ற சட்டி கேட்டதும் ஹீரோயின் கோவம் ஆகிட்டு அங்கே வந்துட்டு மரியாதை என்கிட்ட விலகிருன்னு சொல்லிட்டு கையை பிடிச்சா உள்ள அவன் வர டைம் பார்த்து இவ்வளவே வேணுக்குனே கையை வந்துட்டு உதறி விட்டு கீழே விழுந்துடுறா. அவங்க வந்து தூக்கி விட்டதுமே இப்போ என்னாச்சு உனக்குன்னு சொன்னதுமே உங்கள் பொண்டாட்டி இவனுமே இங்கே பப்ளிக்காக உட்காந்து கையை பிடிச்சி கொஞ்சிட்டு முத்தம் கொடுத்துட்டு இருந்தாங்க, ஆனால் நான் வந்து கேட்டதுக்கு இவ எப்படிலாம் பண்ணிட்டுருக்கா அப்படின்றத சொன்னதும் அதை கேட்டுட்டு அவன் கோவமாயிட்டு கத்துனதுமே வாயை முடிட்டு பேசாம இரு, எவ்வளாச்சும் ஒருத்தி சொல்லி கொடுத்தானா நீ உடனே அதை கேட்டுட்டு பேசுவியா, இந்த மாதிரி கேவலப்பட்ட ஜென்மங்களை வந்து நடுவில் நீ வீட்டுக்குள்ளே விடுவியான்னு சொல்லிட்டு அவள் ரொம்ப கோவப்படுறா. அவன் கோவமாயிட்டு நீ ஒரு ஃபேமிலி உமன் அதை மனசில் வச்சுட்டு
பேசு, எப்படி பேச்சு பேசிட்டு இருக்கான்னு சொன்னதும், பட் நீ வந்துட்டு அதுதான் பெரிய ஜோக் ஆகிட்டே அப்படின்ற சொல்லிட்டு ரொம்ப கோவப்படும் போது அங்கே அதை கேட்டுட்டு அங்கே அவன் என்ன பேசிட்டு இருக்கன்னு சொன்னதும், நம்ம பிள்ளைக்கு வந்துட்டு நீ வந்து மரியாதை கொடுக்காம நம்ம பிள்ளைக்கு என்ன தேவையோ பண்ணாமல் அடுத்தவ பெற்று விட்ட பிள்ளைக்கும் அடுத்தவனோட பொண்டாட்டிக்கும் நீ வந்து பியாரிட்டி கொடுத்துட்ருக்க. ஒன்ன மாதிரி ஒரு ஜென்மத்துக்கு என்னடா மரியாதை அப்படின்றத அவ சொல்கிறா. ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியுமே நீ எடுத்துக்கலன்னு சொல்லிட்டு கோவப்பட்டதும் அப்போங்க நம்ம ஜியாங்குமே குழந்தைக்கு என்ன நீங்கள் வந்துட்டு கரெக்டான டியூட்டி பண்ணியிருக்கீங்க, உங்கள் பொண்ணு வந்துட்டு அவ்வளோ கஷ்டத்தில் இருக்கும்போது கண்டுக்காத விட்ட ஒரு ஆள் அப்படின்ற சொன்னதும், என்ன பேசிட்டு இருக்க, கார் ஆக்சிடென்ட் வந்துட்டு நடந்தது இந்த பொண்ணுக்கு, ஒரு விஷயம் சொல்லவா, நீ வந்துட்டு அம்மாவை இருக்கவே தகுதி இல்லாதவா அப்படின்ற சொன்னதுமே உடனே இவங்க நடிச்சுட்டு நீங்கள் எதுக்காக சிஸ்டர் எப்படிலாம் பேசிட்டு இருக்கீங்க, நீங்கள் அப்படிலாம் பேசாதீங்க, அவங்க பாவம் அப்பாவின்னு சொல்லிட்டு நல்லவமா நடித்ததும் ஒன்ன மாதிரி வந்துட்டு அவங்களா இருக்க மாட்டாங்களா அப்படின்ற சொல்கிறான். நீ வந்து இப்போ இவன் கூட சேர்ந்து என்ன தப்பு பண்ணிட்டு இருக்கன்னு சொன்னதோ, எனக்கு அவளுக்கு நடுவில் எதுவும் கிடையாது, அதுக்கு மேலே இதை கேட்கறதுக்கு உனக்கு தகுதியும் கிடையாது, நீ மரியாதையை இதில் சைன் பண்ணி கொடு, நான் உன்னை டைவர்ஸ் பண்ண போகிறேன் அப்படின்றத சொன்னதுமே, என்னது டைவர்ஸ் பண்ண போறியா, சரி டைவர்ஸ் பண்ணிட்டு போ, பட் டாங் வந்துட்டு என்ன பண்ணுவா, டாங் வந்து நான் உன்னிட்ட விட மாட்டேன்னு சொன்னதும், அதுக்கு எந்த அவசியமே இல்லையடா, எதுக்கு டாங் உன்ட்ட வர போகிறா, அவளுக்கு சீரியஸாக வந்து பிளட்டு தேவைப்பட்டப்ப நீ வந்து கொடுத்தியாடான்னு சொல்லிட்டு கண்ணத்தை சேர்ந்து அரைஞ்சிடுறா. அங்கே அந்த கூசியை பார்த்தா உனக்கு எவ்வளோ தைரியம் இருக்குன்னு அவன் மேலே கையை வைப்ப, என்ன தைரியம் இருக்குன்னு சொன்னதுமே பிடிச்சி அங்கே தள்ளி விட்டுட்டாங்க நம்ம ஹீரோயின். இவனுக்குலாம் எவ்வளோ மரியாதை போதும் அப்படின்ற சொன்னதுமே டாங் வந்து என்கிட்ட தான் கண்டிப்பாக வந்தாகணும்னு அவன் சொன்னதும், கண்டிப்பாக வந்தாகணுமா, இந்த அவளோட டெத் சர்டிஃபிகேட் பிடிடா அப்படின்ற சொல்லிட்டு தூக்கி எறிஞ்சதும் உடனே இவன், ஓ நீ இப்போ இவ்வளோ வேற கேவலமாக வேலை பார்க்க ஆரம்பிச்சிட்டியா, நீ புள்ள செத்து போச்சின்னு வேற பொய் சொல்லிட்டு இருக்கியான்னு சொன்னதுமே அவங்க ஹீரோயின் மரியாதையை விடுன்னு சொல்லிட்டு கோவப்பட்டதுமே அப்பாங்க அவனை பார்த்தா, நீ வந்துட்டு இவ்வளோ கேவலமாக போவேன்னு நான் எதிர்பார்க்கலன்னு சொல்லிட்டு அவளை அங்கேருந்து கூட்டிகிட்டு போயிட்டுருக்கான். ஸோ நம்ம ஜியாங்க்கு ரொம்பவே டிஸ்கஸ்டிங்காக இருக்குது, என்ன கேவலமான குடும்பமாக இருக்குன்னு சொல்லிட்டு, கண்டிப்பாக நீ கவலைப்படாத, இவன் கூட நீ இதுக்கப்புறம் இருக்க வேணாம், உனக்கு டைவர்ஸ் வாங்கி கொடுத்துறேன்னு அவன் சொல்கிறான். கூட்டிகிட்டு வந்துட்டு அவன் தாங்கிக்கிட்டு பேசிட்டு இருக்கான். அவங்க ரொம்ப வந்துட்டு கோவத்தில் இருக்காங்களான்னு சொல்லிட்டு இவன் ட்ராமா பண்ணதும், ஒன்றும் பிரச்சனை கிடையாது நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு அவன் பேசும்போது, அவங்க வந்துட்டு உங்களை டைவர்ஸ் பண்ண போகிறாங்க, பேசாமல் நம்ம ஏன் சேர்ந்து மேரேஜ் பண்ணிக்க கூடாது, டூட்டுக்குமே அப்பா தேவைப்படும், அதுக்கப்புறம் உங்கள் பொண்ணுக்குமே நான் அம்மாவா இருப்பேன்ல அப்படின்ற சேர்த்து பெரிய நல்லவ மாதிரி இங்கே பேசுனதுமே அவங்க கையை உதறிட்டு, ஐ திங்க் வந்து இது தேவையில்லாத பேச்சுன்னு நினைக்கிறேன், என்னோட பொண்ணோட எமோஷனுக்கு நான் எப்பயுமே வேல்யூ கொடுக்கணும், நீ புரிஞ்சுக்கோன்னு சொல்கிறான். ஸோ பொண்டாட்டியை டைவர்ஸ் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு அவன் மறைமுகமாக சொல்லிட்டு இருக்கான். அதை பார்த்ததுமே அவளுக்கு ரொம்ப டிசப்பாயிண்ட் ஆயிடுது. பிறகு ஹீரோயின் பிள்ளையோட ஃபோட்டோ வச்சு அவள் கூட சேர்ந்து இருந்த மூமெண்ட்ஸ் எல்லாமே அங்கே வந்துட்டு யோசிச்சு பார்த்துட்டு அவளுக்கு அங்கே ரொம்பவே எமோஷனாகி போயிடுது. கடைசியில் நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு என் வித்து வளர்த்து என் பொண்ணு என்னை விட்டு போயிட்டாளே அப்படின்ற சொல்லிட்டு அவளால் தாங்க முடியல. ஏன்னா பிள்ளை இழந்த தாகி தான் அதோட வேதனை தெரியும். இவன் வீட்டில் இப்படி அழுதுட்டு உட்காந்துட்டு இருந்தா, அந்த உருப்படாதவே அவள் பிள்ளைய தூக்கி கொஞ்சிட்டு உட்காந்துட்டு இருக்கான். ஸோ அதுக்கப்புறம் அங்கே ஹாஸ்பிட்டலில் காமிக்கிறாங்க. சார் இப்படி நேற்று கார் ஆக்சிடென்ட் நடந்துச்சு, அந்த பிள்ளையோட டெட் பாடி அங்கே வந்திருக்கு அப்படின்ற சொன்னதும், அதை கேட்டுட்டு இவனுக்கு ஹீரோயின் இப்படி ஆக்சிடென்ட் ஆயிடுச்சின்னு சொன்ன விஷயம், பிள்ளை செத்து போச்சுன்னு சொன்ன விஷயம், இது எல்லாமே ஞாபகம் வந்துட்டு ஒருவேளை நம்ம பிள்ளை தானோன்னு சொல்லிட்டு அவனுக்கு ஒரு பக்கம் பயமாயிட்டுருக்கு. சர்டிஃபிகேட் கேட்டதுமே, இல்லைப்பா இப்போ போஸ்ட்மார்ட் பண்ணணும், நான் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்றத சொல்லிட்டு அவன் அங்கேருந்து ஃபைல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டுருக்கான். ஸோ அங்கே உள்ளே போய் ஓப்பன் பண்ணி பார்த்தா அது வேற ஒரு பொண்ணோட பாடி தான். அப்போ தான் அவனுக்கு அங்கே நிம்மதியாக இருக்குது, நம்ம பிள்ளை இல்லைன்னு சொல்லிட்டு. இப்போ இங்கே எப்படி ஆச்சுன்னு சொன்னதுமே, நேற்று தான் சார் இப்படி கார் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு அப்படின்றத சொன்னதும், இன்ஃபார்ம் பண்ணிடுங்க அப்படின்றத அவன் சொல்லிட்டு இருக்கான். ஸோ அப்போ அங்கே அங்கிள் எங்கம்மா, அங்கிள் வந்துட்டு எனக்கு ஸ்டோரி சொல்லாமல் இருக்காரு, எனக்கு அங்கிள் வேணும்னு சொல்லிட்டு இதை அப்படியே அங்கே வந்துட்டு அப்படியே ஓவராக கொஞ்சிட்டு உட்காந்துட்டுருக்கு. ஆமாம் இப்போ வந்து கூட்டிகிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு போனால் இங்கே வந்து ரூமில் கொண்டு வந்து அந்த பிள்ளையோட அந்த டெத் சர்டிஃபிகேட் வச்சுட்டு போகிறாங்க. ஆளை காணமேன்னு சொல்லிட்டு இவங்க வெளியே போனால் திரும்ப வந்து பார்த்துட்டு அங்கே டெத் சர்டிஃபிகேட் இருக்கோமே, அதை எடுத்து பார்த்துட்டு அவளுக்கு பயங்கர ஷாக் ஆகிருது. ஐயோ டாங் உண்மையிலேயே செத்து போயிட்டாளா, அப்போ அவள் நம்மக்கிட்ட போய் சொல்லலையா, என்ன பண்ணுறது, இது தெரிஞ்ச அவர் நம்மளை என்ன பண்ணுவாருன்னு சொல்லிட்டு ரொம்ப பயந்து போய் நின்றுச்சுக்கா. ஸோ அப்போ அவன் கதை ஓப்பன் பண்ணி அங்கே வந்ததுமே இவங்க அந்த பேப்பர்ஸை மறைச்சிக்கிறா. என்னாச்சு என்ன பிரச்சனைன்னு சொல்லி கேட்டதும், அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுப்பா, உங்கள் பொண்டாட்டி நேற்று வந்து பொய் சொல்லியிருக்காங்க, அங்கே வந்துட்டு அவங்க பிள்ளைக்கு தேவையானதெல்லாம் வாங்கணும்னு சொல்லிட்டு சூப்பர் மார்க்கெட் போகணும் தான் உங்களை கூப்பிட்டுருந்துருக்காங்க, ஆனால் வந்து உங்கள் குழந்தை சாகலை நல்லபடியாக இருக்குது அப்படின்றத சொன்னதுமே அதை கேட்டுட்டு அவனுக்கு ஆத்திரமாகி போயிட்டு, பிள்ளை செத்து போச்சுன்னு பொய் சொல்கிற லெவலுக்கு அவன் வந்துட்டு ஆளாயிட்டாளா, அவள் ஷாப்பிங் பண்ணுறதுக்கு ஏன் பிள்ளைய கொலை பண்ணுவாளான்னு சொல்லிட்டு அவன் பயங்கர கோவப்படுறான். நீங்கள் கோவப்படாதீங்க அப்படின்றத சொல்லிட்டு அவங்க இருந்து போனதும் அந்த பேப்பர் கீழே விழுந்ததுமே இவளுக்கு பயமாயிருது. பையன் தான் இது உன்னோட தானேன்னு சொன்னதுமே
ஆமாம் இது அவளோட மெடிக்கல் பில் அப்படின்றத சொன்னதும் சரி ஓகேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து போனதுமே இவனுக்கு இன்னமே கோவம் அதிகமாயிட்டுருக்கு. ஸோ ஹீரோயின் கால் பண்ணிவிட்டு உனக்கு எனக்கு நடுவில் எல்லா உறவும் முறிஞ்சு போச்சு, இதுக்கப்புறம் நீ வந்து எதுவும் பண்ணணும்னு அவசியம் இல்லை, பட் சமாதிக்கு போகணுன்னு ஆசைப்படுறேன், அப்போயாச்சும் அவளுக்கு தேவையான திங்ஸை 2 பேர் வந்து வாங்கணும்னு சொன்னதும் ஓ நீ இப்போ சூப்பர் மார்க்கெட் போய் ஷாப்பிங் பண்ணுறதுக்கு என்ன இப்படி யூஸ் பண்ணிக்கலான்னு பார்க்குறியா, என்ன பேசிகிட்டு இருக்கேன்னு சொன்னதும் என்னடா முட்டாளா நீ பிள்ளை செத்து போச்சு அது புதைச்சது கூட வரலன்னு சொல்லிட்டு இருக்கும்போதே ஃபோனை கட் பண்ணிடுறான். அவன் அப்பனா இருக்கவே தகுதி இல்லைன்னு சொல்லிட்டு அவங்க பேரண்ட்ஸ் வந்து ரொம்பவே கோவப்பட்டுட்டு இருக்காங்க. அவனுக்கெல்லாம் இதுக்கப்புறம் எந்த சான்ஸுமே கிடையாதுமா, அவன் சாகிற வரைக்கும் இப்படியே கிடக்கட்டும்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப கோவப்படுறா. ஸோ நெக்ஸ்ட்டு அதே மாதிரி அவள் பிள்ளைக்கு தேவையான திங்ஸ் எல்லாமே பிடிச்சதெல்லாம் வாங்கிட்டு போய் அங்கே படைச்சி அங்கே பிள்ளைகிட்ட அங்கே எமோஷன் ஆகிட்டு இருக்கா. அவளுக்கு அங்கே தாங்க முடியல மனசு, நான் டைவர்ஸ் பண்ணிவிட்டு உங்கள் கூட சேர்ந்து வந்துடுறேம்மா, ஒரு ஃபியூனலை கூட அட்டன் பண்ணாத ஜென்மம் அவேன்னு சொல்லிட்டு அவங்க வீட்டில் எல்லாருக்குமே அங்கே ரொம்பவே மனசு வேதனைப்படுது. உண்மையிலே ஒரு பேர்டான பர்சன் சொல்லிட்டு ஸோ அந்த இடத்துக்கு பார்த்தா அங்கே அந்த வந்துட்டு திரும்பவுமே அங்கே வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்கா. பெரிய வந்துட்டு ஒரு சின்ன கார் ஆக்சிடெண்ட்டில் உன் புள்ள செத்து போச்சுன்னு நீ பேசிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு இங்கே கேட்டதும் ஹீரோயினோட அம்மா கோவமாயிட்டு என்ன வெக்கம் இல்லாத ஜென்மம் நீ பப்பாட்டியாக இருக்கிறதுக்கு இப்படி அலையிறீங்களாடி, அடுத்த ஒரு புருஷன் தான் கிடைக்குதா உங்களுக்கு அப்படின்ற செட்டு திட்டினதும் ஆமாம்மா நீங்கள் பெரிய ஒழுக்கமான பிள்ளையை பெற்று வச்சுருக்கீங்க, ஜியாங்கோட சேர்ந்து தப்பான ரிலேஷன்ஷிப் இல்லை அவளுக்குன்னு சொல்லிட்டு இன்சல்ட் பண்ணுறாங்க. கார் ஆக்சிடென்ட் பண்ணதே நீ தாண்டி, பண்ணிட்டு நீ வந்துட்டு இப்போ நல்ல மாதிரி இங்கே பேசிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு கேட்டதும் நம்ம ஹீரோயின் என்னோட பொண்ணை வந்துட்டு கொண்டுட்டு நீ நல்ல மாதிரி நடிக்கிறியான்னு சொன்னதுமே வந்து பிளட்டு கூட கொடுக்க விடாமல் தடுத்தவ தானே நீன்னு சொன்னதுமே நானும் அப்படி ஒன்றும் பண்ணதுக்கப்பா அது கூசியோட ஓன் டிசிஷன் தான், நான் என்ன பண்ணேன் அப்படின்ற சொன்னதும் அப்போ அங்கே நீ என்ன அர்த்தத்தில் பேசிகிட்டு இருக்கன்னு சொன்னதும் ஏன்னா வந்து அவருக்கு டவுட்டாக இருக்குது புள்ள அவருக்கு தான் பிறந்துச்சா என்னன்னு சொல்லிட்டு, ஏன்னா ஒருவேளை இந்த ஜியாங் கூட உனக்கு கனெக்ஷன் இருக்குமோ அதனால தான் புள்ள பெற்று வச்சிருக்கியோ, ஃபேஸுமே அதே மாதிரி தானே பார்க்க இருக்குன்னு அவருக்கு தோணுதுன்னு சொன்னதும் அங்கே இருக்க எல்லாருக்குமே ஆத்திராகி போயிடுது. என் பொண்ணை பற்றி என்ன இவ்வளோ திமிரா பேசிகிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கோவப்படுறாங்க. இன்னமே வந்துட்டு அவள் வாய மூடாமல் ஹீரோயினை பற்றி மரியாதை இல்லாமல் ரொம்ப பேசிகிட்டு இருக்கா. அங்கே இருக்க சில பேருமே என்னப்பா நடந்துட்டுருக்கு, ஸோ அதனால தான் வந்து அவர் இந்த ஃபியூனல் கூட வரலையா, அவர் சந்தேகப்படுறாரான்னு சொல்லிட்டு அங்கே பேசினதும் வாய் எல்லாரும் மூடுங்கன்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கோவப்படுறாங்க. என் நான்சென்ஸ் மாதிரி பேசிகிட்டு இருக்காதுன்னு சொல்லிட்டு ரொம்ப கோவப்படுறா. இப்போ அங்கே அவளுக்கு மயக்கம் வந்ததுமே ஃபஸ்ட்டு ஐ திங்க் உன் ஹெல்த்தை பார்த்துக்கோன்னு சொன்னதும் அங்கே நம்ம ஜியாங் நீ பேசுகிறதெல்லாம் பேசிட்டியா, கண்டிப்பாக இதுக்கப்புறம் அவனுக்கு டைவர்ஸ் ஆக போகுது, ஆனால் உன்னையே சும்மா விட போகிறது கிடையாது அப்படின்ற சொன்னதும் நீ என்ன பண்ணுவ, ஃபஸ்ட்டு வந்துட்டு இவளை டைவர்ஸ் பண்ணிட்டு போக சொல்லு, அவர் என் கூட சேர்ந்து நிம்மதியான ஒரு வாழ்க்கையை வாழணும்னு ஆசைப்படுறாரு அப்படின்ற சொன்னதும் அந்த ஹாஸ்பிட்டல் மேலே கேஸ் தான் போட போகிறேன் பண்ணியிருக்காங்க. சிம்பிளான ஒரு ஆக்சிடென்ட், ஒரு தலையில் அடிப்பட்ட உன் பொண்ணுக்கு ஃபஸ்ட்டு பியாரிட்டி கொடுத்து அவங்க தூக்கிட்டு போயிருக்காங்க. ரொம்ப ஆக்சிடென்டான இவங்களை காப்பாற்றுறது கூட யாருமே ட்ரை பண்ணலை. அந்த பொண்ணை ஃபஸ்ட்டு இங்கே கொண்டு போயிருந்தா அந்த புள்ள வந்துட்டு செத்துருக்க மாட்டா, அவள் வந்துட்டு பொழைச்சிருப்பா. என்கிட்ட இப்போ லைசன்ஸ் இருக்குது, கண்டிப்பாக இதுக்கு காரணமான ஃபேக்காக நீ பண்ணதுக்கு உன்னையுமே நான் உள்ள தூக்கி போடுவேன்னு சொல்லிட்டு அவன் எங்கள் கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணிவிட்டு நான் போயிட்டு வரேன்னு சொல்லும்போது இப்போ நீ என்ன வந்துட்டு இப்போ எக்ஸ்போஸ் ஆகிட்டேன்னு சொல்லிட்டு இங்கேருந்து ஓட பார்க்குறியா அப்படின்ற சொன்னதும் அவன் விலைக்கு டைம் பாட்டு போனதுமே ஹீரோயின் கோவமாகிட்டு என் புள்ள வந்துட்டு இப்போ பீஸ்ஃபுல்லாக இங்கே இருக்கணும்னு ஆசைப்படுறா, இங்கேயுமே வந்து தொல்லை பண்ணாமல் மரியாதை இங்கேருந்து போயிரு அப்படின்ற சொன்னதும் இந்த டைவர்ஸ் பேப்பர் அவரே வந்து டைவர்ஸ் பேப்பரில் சைன் பண்ணிட்டாரு, நீயுமே வந்துட்டு சைன் பண்ணி கொடு, அவரோட வீட்டை விட்டு வெளியே போ அப்படின்ற சொன்னதும் ஹீரோயினோட அம்மா மரியாதை என் பிள்ளையோட லைஃப்பை விட்டு நீ போடி வெளியேன்னு சொல்லிட்டு கோவப்படுறாங்க. வீட்டில் காமிக்கிறாங்க அந்த நர்ஸ் வந்து சார் நேற்று நான் வந்து சில பேப்பர்ஸ்லாம் வச்சுட்டு போனேன், நீங்கள் அதை செக் பண்ணலையேன்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. இப்போ அங்கே இவளை பார்த்தா தப்பெல்லாம் பண்ணிவிட்டு இங்கே வந்து அவ்வளோ தைரியமாக பேசிகிட்டு இருக்கா. இவன் அங்கே இதெல்லாமே செக் பண்ணிட்டு இருந்தா அந்த டூட்டு வந்துட்டு எனக்கு அங்கிள் நீங்கள் கதை சொல்லுங்கள் வாங்க என் கூட சேர்ந்து இருங்க அப்படின்ற சைட்டு கூப்பிட்டுட்டு அதுமே அவன் சரி வான் சைட்டு அதையுமே பார்க்காம அங்கேருந்து கிளம்பி போயிடுறான். ஸோ இவன் போலீஸில் போய் அங்கே ஃபுட்டேஜ் எல்லாமே செக் பண்ணி பார்த்தா அந்த காரை ஆக்சிடென்ட் பண்ணதே இவ தான். ஸோ வேணுக்குனே தான் அவள் பக்கா பிளான் பண்ணி எல்லாமே பண்ணியிருக்கா அப்படின்ற சொன்னதும் அப்படின்னா அந்த சின்ன பொண்ணு சேர்த்ததுக்கு காரணம் இவ தானேன்னு சொன்னதும் கண்டிப்பாக அப்படின்றத சொல்லிட்டு அங்கே டிசைட் பண்ணிடுறாங்க அவளை உள்ள தூக்கி போடணும்னு சொல்லிட்டு அங்கே நம்ம போகலான்னு சொல்லிட்டு அவங்க 2 பேருமே சேர்ந்து அங்கே கிளம்புறாங்க. இப்போங்க இவ இன்னமே நம்ம ஹீரோயினை இன்சல்ட் பண்ணிட்டு இருக்கா, அவர் வந்து என்னோட மேன் அப்படின்ற செட்டு பேசிட்டு இருக்கா, ஏன் என் பிள்ளையோட லாஸ்ட் விஷயம் கூட நீ வந்து நிறைவேற்றாம அவரை ஸ்டாப் பண்ணிட்டீலன்னு சொல்லி கேட்டதுமே ஆமாம் நீ வந்துட்டு இதோட புரிஞ்சுக்கோ அவர் எனக்கு தான் சொந்தம்னு சொல்லிட்டு கூசியை வந்து நீ எப்பயுமே வந்து அடைய முடியாதுன்னு சொல்லிட்டு அங்கே வந்து அந்த பிள்ளைக்கு படைச்சிருக்க திங்ஸ் எல்லாம் அங்கே வந்துட்டு மிதிச்சிட்டு இருக்கா. நீ இப்போ என்ன பண்ணிடுவ வந்துட்டு சைன் பண்ணு நான் வந்துட்டு இங்கேருந்து போகிறேன்னு சொன்னதுமே அவங்க அம்மா வந்துட்டு வாய்க்கு வந்தபடி அவளை பிடிச்சி திட்டாங்க. கூசி வந்து
வாங்கட்டும் நாங்கள் போடுறோன்னு சொன்னதுமே அப்போ அங்கே போலீஸ் வந்துடுறாங்க. ஓ நீ வந்துட்டு பண்ணுறதெல்லாம் பண்ணிட்டு இங்கே வந்துட்டு வேலை வேற பண்ணிட்டு இருக்கியா, என்ன ரொம்ப சோமச்சாக பேசிட்ட, அளவுக்கு அதிகமாக நீ பேசிட்ட, நான் வந்து போலீஸ் தான், வா உன்னை இப்போ கார் ஆக்சிடென்ட் பண்ணதுக்காக அரெஸ்ட் பண்ணுறேன்னு சொன்னதும் நீங்கள் என்ன பேசிகிட்டு இருக்கீங்க, நானே விக்டம் தான், என்ன வந்துட்டு நீங்கள் எப்படி அரெஸ்ட் பண்ணுவீங்கன்னு சொன்னதும் எங்கள்கிட்ட எல்லா எவிடன்ஸுமே இருக்குது அப்படின்றா சொல்லும்போது அப்போ அங்கே அவளை இழுத்துட்டு போனதுமே இதுக்கெல்லாம் காரணம் இவ தானே, நான் இவ்வளோ சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு அங்கே கோவமாயிட்டு போயிருக்கா. ஸோ இவனுக்கு இப்போ திரும்ப கால் பண்ணிவிட்டு என்னை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க ப்ளீஸ் காப்பாற்றுங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இங்கே நம்ம ஹீரோயின்ட்ட நீ கவலைப்படாத, கண்டிப்பாக வந்துட்டு நம்ம ரிவெஞ்ச் எடுக்கலான்னு சொல்லிட்டு கோவப்படும் போது நீ எதுக்காக அவளை வந்துட்டு அரெஸ்ட் பண்ண வச்ச, வந்துட்டு அவளை வெளியே விடுன்னு சொன்னதுமே அவள் இங்கே வந்துட்டு அசிங்கப்படுத்திட்டு இருப்பா, நான் பேசாமல் பார்த்துட்டு இருப்பானான்னு சொன்னதும் பொண்ணுக்கு அப்பா இல்லை டூக்கு இப்போ அம்மாவுமே ஜெயிலில் இருந்தால் எப்படி இருக்கும் நிலமன்னு சொன்னதும் ரொம்ப பரிதாபம் தான், பெத்த பொண்ணை பற்றி கவலை இல்லாத நாய் நீ வந்துட்டு அடுத்தவங்களை பற்றி பேசிட்டு இருக்காடான்னு சொன்னதும் அங்கே வந்துட்டு ஹீரோயினை வான் சைட்டு வம்பு பண்ணி இழுத்தா. அங்கே நம்ம ஜியாங்க வந்துட்டு தள்ளிப்படான்னு சொல்லிட்டு கோவப்பட்டதுமே பிள்ளையை வந்துட்டு ஆக்சிடென்ட் ஆகி நான் ஹாஸ்பிட்டலில் வச்சு பிளட்டு தேவைப்படுதுன்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணால் ஃபோன் எடுத்து பிள்ளைக்கு வந்துட்டு வந்து ஹெல்ப் பண்ணுறதுக்கு துப்புலாத நீ எல்லாம் ஒரு டாக்டராடான்னு சொல்லிட்டு கோவப்பட்டதுமே நீ இன்னமே போய் சொல்லிட்டு ஏமாத்திட்டு இருக்கியா, என் பொண்ணை நீ எங்கே மறைச்சி வச்சிருக்கேன்னு நான் பார்த்துக்கிறேன், நான் கண்டிப்பாக அவளை கண்டுபிடிச்சிருவேன்னு சொல்லிட்டு அவன் பேசிகிட்டு இருக்கான். பிள்ளைகிட்ட நான் சாரி கேட்டு எல்லாம் பார்த்துக்கிறேன், நீ வான் சொன்னதுமே என்ன மாதிரி ஜென்மண்டா நீ, அவள் வந்து பண்ண தப்புக்கு தாண்டா எவிடன்ஸோட போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டு போயிருக்காங்க அப்படின்ற சொன்னதுமே நீ பண்ணதுக்கு தாண்டா இன்னைக்கு இந்த நிலைமைன்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு அவங்க விலகி பார்த்தா அங்கே பிள்ளையோட அந்த சமாதி இருக்குது. இப்போ கார் ஆக்சிடெண்ட்டில் தான் இப்படி இன்ஜுரி ஆச்சு, டூட்டுக்கு மட்டும் கிடையாது உன் பொண்ணுக்கு தான் இன்ஜுரி ஆயிடுச்சு, உன் பொண்ணு சாகுற லெவலுக்கு போயிட்டா, அவளோட பர்த்டே அன்னைக்கு நீ வந்துட்டு அவளோட சாவு நாளுக்கு காரணமாயிட்டியடா, நீ எல்லாம் என்னடா மனுஷன், ஹாஸ்பிட்டலில் வந்து ஃபோன் பண்ணா நீ வந்துட்டு அப்பாவை வந்து அவளுக்கு ஒரு பிளட்டு கூட வரல, நீ எப்படிப்பட்ட ஜென்மோன்னு சொல்லிட்டு கோவப்பட்டதும் அங்கே நீ எப்போ எனக்கு கால் பண்ணேன்னு சொன்னதுமே ஹீரோயின் ஃபோன் பண்ணி அங்கே வந்து ஃபீல் பண்ணி அழுதது எல்லாமே யோசிச்சு பார்த்துட்ருக்கா. என் பிள்ளையை காப்பாற்றுறதுக்கு உனக்கு வழி இல்லை, நீ என்ன வந்துட்டு ஜென்மோ, நீ உன் பிளட்டெல்லாம் உன் உடம்புல இருந்து இதுக்கப்புறம் எதுக்கு பிரோஜனமா இருக்க போகுது, நீ வந்து அடுத்த பெத்த பிள்ளைக்கு வந்துட்டு இவ்வளோ வந்துட்டு அக்கறை காமிக்கிறியா அப்படின்றா சொன்னதும் நீ என்கிட்ட வந்து சூப்பர் மார்க்கெட்டுக்கு போகிறதுக்கு தான் கூப்பிட்டு தான் சொன்னாங்கன்னு சொன்னதுமே அடுத்தவ சொல்கிறதெல்லாம் தான் நம்புவேன் அப்படின்ற சைட்டு அவள் ரொம்ப கோவப்படுறா. நீ வந்துட்டு பொய்யெல்லாம் பேசிட்டு இருக்காத, பிள்ளை எங்கே இருக்குது சொல்லு, நீ வந்துட்டு இப்போ பொய் சொல்கிறியான்னு சொன்னதும் ஜியாங் போட்டு அடித்து தள்ளி விட்றான். நீ இதுக்கப்புறம் என் மூஞ்சிலே முடிச்சிடாத, அவள் ஆல்ரெடி செத்து போயிட்டா, இதுக்கப்புறமே நீ என்னைக்கு வரமாட்ட, கடைசியாக சரியா அப்போ நீ ஒரு தடவை பிள்ளையோட மூஞ்சை பார்த்துக்கிறட்டும் தான் நான் வர சொன்னேன், ஆனால் நீ அப்பயுமே இப்படிலாம் பண்ணிட்டடா அப்படின்ற சொன்னதுமே தானே இப்படி போய் சொல்கிறேன்னு சொல்லிட்டு அவன் கோவப்படுறான். போலீஸ் ஸ்டேஷனில் போய் அங்கே அவங்க எதுக்கு அரெஸ்ட் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு கேட்டதும் சில சர்டிஃபிகேட் எல்லாமே எடுத்து போட்டுட்டு பாரு எல்லாமே வந்துட்டு அவள் தான் பண்ணியிருக்கான்னு சொன்னதும் கண்டிப்பாக அப்படிலாம் இருக்காது, இது தப்பான இன்ஃபர்மேஷன், நீங்கள் கண்டிப்பாக வந்துட்டு ரிவெஞ்ச் எடுக்கிறதுக்காக இப்படி பண்ணிட்டு இருக்கீங்களான்னு சொல்லிட்டு கேட்குறான். அப்போ அங்கே அவங்க வீடியோஸையுமே ப்ளே பண்ணதுமே இவனுக்கு ரொம்ப டென்ஷன் ஆகி போயிடுது. அங்கே உள்ளே வந்துட்டு செக் பண்ணி பார்க்குறான், அந்த டெத் சர்டிஃபிகேட்டை இவ தான் எடுத்துகிட்டு போயிருக்கா. அதை பார்த்துட்டு அவனுக்கு ஷாக் ஆகி போயிடுது, இவன் அன்னைக்கு பொய் சொல்லி ஏமாத்தினாலே அப்படின்ற சொல்லிட்டு அங்கே வந்து அவன் ஃபைனலாக அங்கே வந்துட்டு செக் பண்ணி பார்த்தா பிள்ளையோட டெத் சர்டிஃபிகேட் இவங்க ஹாஸ்பிட்டலில் தான் பதிவாயிருக்கு, பிளட் லாஸால் அதை பிள்ளை செத்து போயிட்டான்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப அங்கே அழுதுச்சிக்கா, என் பிள்ளைய காப்பாற்ற முடியலையே, ஊரில் இருக்கவங்க எல்லாத்தையும் நான் காப்பாற்றினேனே அப்படின்ற சொல்லிட்டு கண்டிப்பாக நான் அவளை கொலை பண்ண விட மாட்டேன்னு சொல்லிட்டு கோவப்பட்டதுமே அங்கே அவங்க சீப் அங்கே வந்துடுறாரு. தூக்கி அங்கே வந்துட்டு டாக்குமெண்ட்ஸை எறிஞ்சிட்டு இப்பட்ட ஜென்மண்டா நீ வந்துட்டு ஒரு சின்ன பிள்ளையோட சாவுக்கு காரணமாக இருக்க, எல்லா எவிடன்ஸுமே கிடைச்சிருச்சு, நீ வந்துட்டு உன் யூஸ்லெஸ்ஸான விஷயங்களுக்காக நீ வந்து அந்த பொண்ணை காப்பாற்றாமல் நீ உன் இஷ்டத்துக்கு வேற எவ்வளோ கூட்டிகிட்டு வந்து ஒன்றும் ஆகாதவளுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்ருக்க, இதனால் ஹாஸ்பிட்டல் மேலே வந்துட்டு கேஸ் போட்டிருக்காங்க, ரெஸ்பான்சிபிலிட்டியே நடந்துக்காமன்னு சொன்னதும் சார் நான் எத்தனை வந்து கேஸ் எல்லாமே வந்து ஹேண்டில் பண்ணியிருப்பேன், இதில் சின்ன மிஸ்டேக் ஆயிடுச்சுன்னு சொன்னதும் ஒன்னால் வந்துட்டு 6 வயசு புள்ள செத்து போச்சுடா, இப்போ என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு கோவப்பட்டதுமே அவன் அங்கே ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். ஸோ போலீஸுமே வந்துட்டு அரெஸ்ட் பண்ணி அங்கே கூட்டிகிட்டு போயிடுறாங்க. அவள் வந்துட்டு என்னோட புள்ள தான் அப்படின்றத அவன் சொல்கிறான், இந்த சாவுக்கு நீங்கள் பொறுப்பேற்றுக்கிறீங்களான்னு சொன்னதும் அவன் எந்த ஆர்குமெண்ட்டுமே பண்ணலை, ஆமாம் நான் தான் காரணம்னு சொல்லிட்டு அவங்க கை நாட்டை வச்சுட்டு அவனையுமே அரெஸ்ட் பண்ணி உள்ளே தூக்கி போட போனால் இவளையுமே வந்து ஜார்ஜ் பண்ணி உள்ளே தூக்கி போட போகிறாங்க. அவனை பார்த்ததுமே ப்ளீஸ் என்னை காப்பாற்றுங்கன்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப இன்னசென்ட் மாதிரி ஆக்டிங் பண்ணதும் கழுத்தை பிடிச்சி நெரிக்க ஆரம்பிச்சிடுறான். கேவலப்பட்ட ஜென்மமே, உனக்கு ஹஸ்பண்ட் இல்லை பிள்ளைய வச்சுட்டு கஷ்டப்படுறையே, ஒரு நல்ல ஃப்ரெண்டே நான் காப்பாற்றினா என் பிள்ளைய கொலை பண்ணிட்டேடி கொலகாரி, என் வாழ்க்கையை
இப்படி போயிடுச்சு, நான் உன்னை கொல்லாம விட மாட்டேன்னு சொல்லிட்டு பயங்கரமாக கத்திச்சேக்கான். அங்கே வந்துட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுச்சேக்கான். அப்பா வந்துட்டு ரொம்ப தப்பு பண்ணிட்டேன்டா, ப்ளீஸ் என்னை மன்னிச்சிரு அப்படின்ற சைட்டு அவன் ரொம்ப எமோஷன் ஆனதும் அவன் இங்கே சாரி கேட்டதும், உனக்கு அந்த தகுதி இல்லை, இதை புடி, இதான் உன் பொண்ணு வந்துட்டு லாஸ்ட்டாக வந்துச்சது அப்பா கூட சேர்ந்து அமேஸ்மெண்ட் பார்க்கு போகணும் தாண்டா அவள் ஆசைப்பட்டா, அவள் லாஸ்ட்டாக ஒரு டைம் கேட்கணும்னு ஆசைப்பட்டா, நீ எல்லாம் உயிரோட இருந்து என்ன பண்ண போற, அவள் வந்து காரணம் கிடையாதுடா, மற்றவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற எவனுக்குமே வாழ்க்கை நல்லா இருந்ததா சரித்திரமே இல்லைடான்னு சொல்லிட்டு அவள் ரொம்ப கோவமாயிட்டு போயிடா. ஃபைனலாக எல்லாமே சக்ஸஸ் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அவளுக்கு ரொம்ப ஒரு பக்கம் ஹாப்பி தான். ஏன்னா பொண்ணுக்கு நடந்த கொடுமைக்கு அவள் வந்து எல்லாமே லீகலாக பண்ணி முடிச்சிட்டா. ஸோ நம்ம ஜியாங்குமே நீ கவலைப்படாத, அவங்கள இதுக்கப்புறம் வந்துட்டு வெளியவே வர முடியாது, உள்ளத்துக்கு எப்படி போட்டாச்சுன்னு சொன்னதும் அங்கே 3 பேரும் சேர்ந்து ஒன்றா அந்த பிள்ளையோட ட்ரா பண்ண யோசிச்சு பார்த்துட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ எப்படியே கொஞ்ச நாள் கழிச்சு காமிக்கிறாங்க. பார்த்தா இவன் டோட்டலாகவே வந்துட்டு பைத்தியமாக மாறி போயிடுறான். அங்கே வேமா அங்கே அந்த அமேஸ்மெண்ட் பார்க்கில் உள்ளே போயிட்டு, இங்கே பாரு அப்பா உனக்காக இங்கே வந்திருக்கேன் பாரு, ரொம்ப சூப்பராக இருக்குது பார்த்தியா, உட்காந்துக்கோ, பார்த்து உட்காரு, விழுந்துடாத அப்படின்ற சேர்த்து இவனுமே பக்கத்தில் ஏறி உட்காந்துட்டு சுற்றிட்டு இருக்கான். அப்போ அங்கே அந்த செக்யூரிட்டி கார்டு வந்துட்டு யார்கிட்டையா பேசிகிட்டு இருக்க அப்படின்ற சொன்னதான் என் பொண்ணுன்னு சொன்னதும் பைத்தியன்னு புரிஞ்சுக்குது போயிடுறாங்க. ஒரு பையன் வந்து அப்பா என்ன அவர் தனியாக பேசிகிட்டு இருக்காருன்னு சொன்னதும் ஒரு பைத்தியம் வா போகலாம் அப்படின்ற செட்டு ஃபேமிலியை போயிட்டுருக்காங்க. ஸோ நம்ம ஹீரோயின் அங்கே தூரமாக வந்து நிற்கிற மாதிரி அவன் கண்ணுக்கு தோணிட்டுருக்கு. அப்போ அங்கே இங்கே பாரு பிள்ளைங்க விளையாண்டுட்டுருக்கா, அம்மா வந்துட்டு அங்கே பாரு வா அப்படின்ற சைட்டு அங்கே வந்துட்டு அவன் அங்கே கீழே இறங்கி போயிட்டுருக்கான். நம்ம எல்லாருமே சேர்ந்து உன்னோட பர்த்டேவை செலிப்ரேட் பண்ணுவோமாடான்னு சொல்லிட்டு அங்கே கண்ணுக்கு முன்னாடியெல்லாம் 3 பேர் சேர்ந்து செலிப்ரேட் பண்ணுற மாதிரிலாம் அவனுக்கு தோணிட்டுருக்கு. கடைசியில் அவன் அங்கே ஊரில் எவ்வளோ பெற்ற விட்ட பிள்ளைக்கு சப்போர்ட் பண்ணிட்டு அவளுக்கு அந்த பிள்ளைக்கு அப்பா இல்லையாமா அந்த பிள்ளையை காப்பாற்றுறேன்ற பேரில் தன்னோட சொந்த குடும்பத்தை இழந்துட்டு நடுத்தருவில் பைத்தியமாக இன்னைக்கு சுற்றிட்டு இருக்கான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்படியே இந்த மூவியுமே கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை கைஸ்.